நான் வீட்ல தக்காளி தொக்கு பண்ணியிருந்தேன்னா, அது கொஞ்சோண்டு கொண்டு வந்திருந்தேங்க. இங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். புடிச்சிருக்கான்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு. இங்க எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் அல்டிமேட்டா கண்டிப்பா எனக்கு செஞ்சு குடுன்னு சொல்லிட்டாங்க. நான் வேற கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ரெசிபி வீடியோவே எடுக்கலன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு எடுத்துருவோம்ன்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கு 2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இது மாரி ரஃப்பா அரைஞ்சிட்டு மிக்ஸில போட்டு சும்மா ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எல்லா தக்காளியும் அந்த மாரி அரைச்சு எடுத்துக்கணும். அத நல்லா அடுப்புல வச்சு நல்லா அந்த மாரி கொதிக்க விட்டுக்கோங்க. லைட்டா கொதி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் நெறைய காரம் பண்ணியிருக்கேன். காரமா பண்ணா சூப்பரா இருக்கும். அது கூடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு கெட்டியா கரைச்சு எடுத்து அதையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. முக்கா பதம் கொதிச்சதுக்கு அப்புறம் இறக்கி வச்சுட்டு இன்னொரு எண்ணெய் சட்டியில 2 ஸ்பூன் கடுகு வெந்தயம் 2 ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கணும். வறுத்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. அப்ப இன்னொரு சட்டியில வந்து நல்லெண்ணெய் நெறைய ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அது கூடவே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 முழு பூண்டு எடுத்து நல்லா தோல் உரிச்சு வச்சு அதையும் அந்த எண்ணெயில ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் எடுத்தது தக்காளியை அதுல ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பொடியும் அதுல ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சுண்டி வரும். கடைசியா வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிய விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். எண்ணெய் நிறைய ஊத்தினா தான் நல்லா இருக்கும். கெட்டு போகாம இருக்கும் முன்னாலே. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அது கிளாஸ் கண்டெய்னர்ல மாத்தி வச்சிருங்க.